நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அக்குபங்க்சர் மருத்துவத்தில் சும்மா நீடில் போட்டால் எப்படி சரியாகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது கூட ஒரு வீடியோ வந்து மேலே நான் வந்து போட்டு விடுறேன். நம்மளுடைய உள் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, கல்லீரல், வயிறு, இரைப்பைன்னு சொல்லக்கூடியது, அப்புறம் வந்து சிறுகுடல், பெருக்குடல், இது எல்லாமே ராஜ உறுப்புகள். சரியா? இந்த ராஜ உறுப்புகளானது பஞ்சபூத சக்திகளுடன் தொடர்புடையது. சரிங்களா? வெளியே எப்படி வந்து ஒரு பஞ்சபூதம் இருக்கும், நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பஞ்சபூதங்கள் இருக்கு. அது தொடர்பான உறுப்புகள். சரியா? இப்போ வந்து வெப்பம்னா அந்த வெப்பத்துக்கு உண்டான ஒரு உறுப்பு வந்து நம்ம உடல்ல இருக்கு. நீர்னா நீருக்கு உண்டான ஒரு உடல் உறுப்பு. சரியா? அதற்கு உண்டான ஒரு தன்மையுள்ள உறுப்பு வந்து நம்ம உடம்புல இருக்கு. ஸோ அதுதான் வந்து மேலே வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு உறுப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனல்ஸ் இருக்குது. சக்தியை கிரகிக்கக்கூடிய சக்தி நாளங்கள் இருக்கும். சரியா? அதில் வரக்கூடிய புள்ளிகள் வந்து நிறையா இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளுக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு புள்ளிகள் இருக்குது. ஸோ அந்த புள்ளிகளின் வழியாக அந்த உறுப்புக்கு தேவையான ஒரு சக்தியை இந்த பிரபஞ்சத்திடமிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறது. சரியா? இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷனே இருக்குது. எப்பொழுதுமே நம்ம உடம்பு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் எனர்ஜி வந்து கிரகிச்சுட்டே இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ் வழியாகவும் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வேண்டிய சக்தியை கிரகிச்சிட்ருக்கு. நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாப்பாடு, தண்ணி, இதன் வழியாக தான் வந்து நம்ம உடம்பு இயங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அப்போ நம்ம உடலானது முதல்ல இந்த காஸ்மிக் எனர்ஜி, சரியா, இந்த பிரபஞ்ச சக்தி, அதுக்கப்புறம் காற்று, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் உணவு, இப்படி தான் வந்து சக்தியை வந்து நிலைநாட்டுது, தேவைப்படுது. சரிங்களா? ஸோ இந்த புள்ளிகளின் வழியாக சக்தியை கிரகிக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய தடைகளின் வாயிலாக உள்ளுறுப்புகளில் வந்து அந்த செயல்திறனுடைய குறைவு வந்து ஏற்படுது. சரியா? கழிவு தேக்கத்தினால் வந்து உள்ளுறுப்பினுடைய செயல்பாடு குறையும். இன்னொன்று, இந்த சக்தி நிலையில் ஏற்படக்கூடிய அந்த பிரபஞ்ச புள்ளிகளில் இருக்கக்கூடிய தடைகள்னால இந்த கழிவு தேக்கம் அப்படிங்கிறது வந்து உள்ளுறுப்புகளினுடைய செயல்திறன் குறைவு அப்படிங்கிறது வந்து ஏற்படும். சரியா? ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்பு சக்தியை கிரகிக்குது. அதனால தான் நம்ம வர்ம பாயிண்ட்ஸில் நீடில் போடுறப்போ அது சின்ன ஒரு தொடுதல் மூலமாகவோ ஒரு சின்ன தூண்டுதல் மூலமாகவோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சக்தியை மீண்டும் பெறப்படும் பொழுது அந்த நோயானது நம்ம உடம்பே சரி பண்ணுது. சரிங்க? நன்றி.